ஹாய், இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது 12th காமர்ஸ்லேருந்து யூனிட் 8 பார்க்க போகிறோம். யூனிட் 8ஓட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 அண்டு தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. சரிங்களா? இப்போது தீஸ் லாஸ்ட் சாப்டர்ஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டை பார்த்துட்டோம், 1930 பார்த்துட்டோம். இந்த சாப்டர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 பார்க்க போகிறோம். தென் சாப்டர் 22 டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷனை பார்க்கலாம். 1991 தி வேர்டு நெகோஷியபிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகோஷியபிள்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரான்ஸ்ஃபரபிள் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் இன் ரிட்டன் ஃபார் கன்சிடரேஷன். அதாவது நம்ம ரிட்டனாக மறுபயனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, ஒரு பர்சன்டேஜ் இன்னொரு பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது தான் நம்ம நெகோஷியபிள் அப்படின்னு சொல்கிறோம். தென் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஏ ரிட்டன் டாக்குமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது அப்படின்னா ரிட்டன் டாக்குமெண்ட். யார் கிரியேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவர் ஆஃப் சர்டன் பர்சன். எந்த பர்சனுக்கு ஃபேவரோ அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணிப்பாங்கன்னா, ரிட்டனான இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிப்பாங்க. யாருக்கு தேவையோ அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. தென் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அண்ட் த டாக்குமெண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட். தென் பர்சன் டு சர்டன் சம் ஆஃப் மணி அண்ட் விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன்ஸ். என்ன ப்ராப்ளத்துக்காக, சர்டன் மணிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு கொடுக்கறதுக்காக, டெலிவரி பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் என்ட்ரோஸ்மெண்ட் அண்டு டெலிவரி, தி டேர்ம் ஆஃப் டெலிவரி அண்டு என்ட்ரோஸ்மெண்ட். அப்போது என்ட்ரோஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் டெலிவரி பண்ணுறாங்களோ அவங்க ஒரு சைன் பண்ணியிருக்கணும். தட் இஸ் கால்டு என்ட்ரோஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த சப்ஜெக்ட்லேயே நம்ம என்ன பார்ப்போம்னா, என்ட்ரோஸ்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேவா? தென் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டீல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் சொல்லிவிட்டு, ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1881 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படிலாம் சொல்கிறோம், ப்ராமிசரி நோட்னு சொல்லலாம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம், செக்னு சொல்லலாம். இந்த மூணுமே நம்ம கொஞ்சம் ப்ரீஃப்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மீனிங் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அசம்ஷன்ஸ். என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், என்ன மீனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வேர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேசி வீல்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஒன் தி property in which is acquired by anyone who takes a bona fide and for value and with standing any defect to title the persons whom took. அதாவது ஒரு பர்சன்ஸ்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை ஒரு அக்வேர் பண்ணணும், ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வாங்கணும்னா என்ன பண்ணணும், பணம் கொடுக்கணும். இப்போ பணம் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு போனஃபைடாக நான் தரேன், அதுக்கான வேல்யூபிளாக நம்ம கொடுக்கக்கூடியது தான், அந்த பண மதிப்புக்கான வேல்யூபிளாக நம்ம கொடுக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். Then according to section 13 of the Negotiable Instrument Act 1881, negotiable instruments means, negotiable instrument என்னது அப்படின்னு சொன்னால், ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக். இது எல்லாமே என்னென்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். தென் அடுத்தது characteristics of negotiable instrument. First one of these characteristics, transferability. என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டிஸ் பண்ணுறோம். என்ன ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன் பர்சன் டு அனதர் பர்சன்ஸ், அதுதான் ட்ரான்ஸ்ஃபரபிள். இப்போ ஒரு பர்சன்லேருந்து நம்ம இன்னொரு பர்சனுக்கு என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தென் வித்தவுட் எனி ஃபார்மாலிட்டிஸ். இங்கே எதுவுமே கிடையாது, என்ன கிடையாது, ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு கிடையாது. என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், ஸ்டாம்ப் அஃபெக்ஷன் பண்ணுறது கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிடையாது, எக்ஸெட்ரா. அப்போ லீகல் அப்படிங்கிறதுக்கும் வித்தவுட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ், எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸும் இங்கே இல்லை. தி ப்ராப்பர்ட்டிஸ், ரைட் ஆஃப் ஓனர்ஷிப். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு பை மேல் டெலிவரி. அப்போ நம்ம டெலிவரி பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ பேயபிள் டு பியரர் பை என்ட்ரோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. அப்போது பேரராக இருக்கட்டும், என்ட்ரோஸ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பே இன் ஆர்டர்ஸ். அப்போது இங்கே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வித்தவுட் எனி ஃபார்மாலிட்டிஸ், எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. ஸ்டாம்ப் போட்டணும், சைன் பண்ண, அது பண்ணணும், இது பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. தட் இஸ் கால்டு ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டிஸ். அடுத்தது டைட்டில் ஆஃப் தி ஹோல்டர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட். டைட்டில் ஆஃப் தி ஹோல்டர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட். என்ன ஹோல்டர் ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a person taking the instrument good faith for value is known as the holder due to goods. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கோட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 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 பர்சன் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னா, அந்த வேல்யூ வந்து ஓரளவுக்கு குட் ஃபெய்த்தாக தான் இருக்கும் ஹோல்டர் கொடுக்கக்கூடியது அப்படின்னு. அப்போது இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஹெல்டு பை ஹோல்டர் டியூ கோர்ஸ் ப்ராசஸ் நெகோஷியேஷன்ஸு ஹோல்டு ஆல் டிஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஷிப். யார் தான் ரெஸ்பெக்ட் டிஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனர்ஷிப்போட எஃபெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபால்ட்டாக ஆகும். தென் ஈவன் த்ரூ லைட் பர்சன்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹோல்டர் கோர்ஸ் டியூ டு டிஎஃபெக்டிவ் ரிசல்ட் ட்ரான்ஸ்ஃபர் டைட்டில் ஹோல்டர்ஸ் டியூ டு சுப்பீரியர். இப்போ யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்ப்போம். ஓனராக யாருக்கு அப்படின்னு, ஷீ நீட் நாட் ரிட்டன், ஹியோ அதாவது ஒரு ஆணோ ஒரு பெண் என்ன பண்ணுறதுன்னா நாட் ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதில்ல. அப்போது பில் டு ட்ரூ ஓனர். அப்போ எப்படி இருக்கணும், ரிட்டர்ன் பண்ணக்கூடிய பில் அப்படிங்கிறது ஓனருக்கானது ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஃப்ரீ ஃப்ரம் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஏங்கிறவன் பிக்கு வந்து ஒரு குட்ஸை விற்கிறான், ஓகேங்களா. அப்போ அதை என்ன பண்ணணும்னா, பி வந்து ப்ரைஸை கொடுத்துட்டு அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணணும். பட் ரிசீவ் பண்ணலை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை இஷ்யூஸ் பண்ணுறாரு. அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அப்போது அந்த பீரியட் முடியறதுக்குள்ளார அவர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்லை ரிசீவ் பண்ணிக்கணும். பணத்தை கொடுத்துட்டு பில்லை என்ன பண்ணிக்கணும், ரிசீவ் பண்ணிக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொருள் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சம் ரீசன்ஸை சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பொருளை ரிசீவ் பண்ணிக்கிறதே கிடையாது. அப்போ தான் சொல்கிறான், மீன் டைம்ஸு ஏ என்ட்ரோஸ்மெண்ட் டு தி பில். யாருக்கு கொடுக்குறான், ஏ. பி பணம் கொடுக்காததுனால ஏ வந்து சிக்கு அந்த பணத்தை கொடுக்குறான். அப்போது பிஸ் டிஃபென்ஸ் இஸ் டு த நோ வேல்யூ. அப்போ பிக்கு என்ன பண்ணப்படுது, வேல்யூ இல்லாமல் போயிடுது. அப்போது சி இஸ் அ ஹோல்டர் இன் டியூ கோர்ஸஸ். அந்த இதுக்கு யார் தான் ஹோல்டர் ஆகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி. அப்போது ஹீஸ் டைட்டில் இஸ் நாட் அஃபெக்டட் பை சர்டன் டிஃபென்ஸ் லைக் ஃப்ராட் ஆர் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் எனி மிஸ்டேக்ஸ். அப்போ என்ன ஆகிடுது, இங்கே எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அப்போ ஃப்ராட் ஆகுது, ரெப்ரசன்டேஷன்ஸ், மிஸ்டேக்ஸ் ஏற்படக்கூடியது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யார் தான் அதுக்கப்புறம் ஃபுல் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ தான் பொறுப்பு. டி பொறுப்பு இருக்க மாட்டார். ஏன்னா அவர் அந்த சர்டன் பீரியடுக்குள்ளார பணத்தை கொடுத்து அவர் பொருளை ரிசீவ் பண்ணியிருக்கணும். அதுக்கு பதிலாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை இஷ்யூ பண்ணுறாரு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் பணத்தை கொடுத்துருக்கணும். கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அது இன்னொருத்தவங்களுக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது ரைட் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபரி டு ஷூ. ரைட் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபரி டு ஷூ என்ன பண்ணுறாங்க, ப்ராமிசரி நோட் ஆர் செக், அதாவது பில்லு இல்லை ப்ராமிசரி நோட்டு ரெப்ரசன்ட் டு டெப்ட். ட்ரான்ஸ்ஃபரி இஸ் என்டிட்டட் ஷூ நோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ஹிஸ் ஓன் நேம். அப்போ இதில் கொடுக்கணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுடைய ஓன் நேமில் தான் என்ன பண்ணணும்னா இஷ்யூ பண்ணணும். ஓன் நேமில் தான் என்ன பண்ணணும், இஷ்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் அது என்ன இருக்கும், டிசைனர் ஆகலாம் வித்தவுட் கிவிங் நோட்டீஸு. அதை நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு, ஹோல்டருக்கு, டெப்டாக்கு, ஓகேங்களா. அப்போ டிசைனர் ஆனாலும் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ப்ரிஸ்கிரிப்ஷன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொடுக்குறாங்கன்னா, இதில் சர்டன் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படி அனுமானமாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. தென் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ப்ரிசியூம்டு ஹவ் பீன் ட்ரான் அக்செப்டட் ஃபார் கன்சிடரேஷன்ஸ். அதாவது ஒரு பில்லு கொடுக்குறது என்னவாக இருக்குது, கன்சிடரேஷனாக தான் நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்குறோம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரிசியூம்டு ஹவ் பீன் அக்செப்டட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தென் எவரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பியரிங் டேட் அஷ்யூம்டு ஹாவ் பீன் மேட் ஆர் டான் த சச் டேட். அந்த டேட்குள்ளே என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக டேட் அப்படிங்கிற ஒன்று நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கணும், அசம்ஷனாக இருக்கணும். ப்ரிசியூம்டு ஹாவ் பீன் அக்செப்டட் வித் இன் த ரீசனபிள் டைம் ஆஃப்டர் தி டேட் ஆஃப் பிஃபோர் மெச்சூரிட்டி. அதாவது மெச்சூரிட்டி டேட் முடியறதுக்கு முன்னாடி சரியான ரீசன் இருந்துச்சுன்னா அந்த பில்லை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. தென் ஃபிஃப்த்து ஒன், தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரிசியூம்டு ஹாவ் பின் மேட் பிஃபோர் மெச்சூரிட்டிஸ். அதை என்ன பண்ணி அதான் சொல்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பீரியட் என்ன இருக்கணும், முடிஞ்சிருக்கணும். பிஃபோர் அதுக்கு முன்னாடி இருந்தால் கரெக்டான ரீசன் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. தென் என்ட்ரோஸ்மெண்ட் அப்பேரிங் அப்பான் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரிசியூம்டு ஹாவ் பின் த மேட் ஆர்டர் அப்பேர் தேர் ஃபார்ம். அப்போ என்னது, ஆர்டர் பேஸஸில் நம்ம அதாவது எனக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா, ஆர்டர் கன்சிடரேஷன் அன்கண்டிஷனலாக இல்லாமல் ஆர்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கையெழுத்து இட்டுட்டு நம்ம அந்த பேப்பரை ரிசீவ் பண்ணிக்கலாம். when a negotiable instrument has a lost the presumed have been duly stamped. என்ன இருக்குது, duly stamp, சரிங்களா. அதுவும் ஒரு அனுமானமாக தான் சொல்கிறோம், எல்லாமே presumed duly stamped. then last one is holder negotiable instrument is presumed to the holder to do goods. யாருக்கு எதுவோ அவங்க தான் என்ன பண்ணணும், அதனால் presumed இருப்பாங்க, ஹோல்டர்ஸாகவும் டியூ ஹோல்டர்ஸாகவும் இருப்பாங்க. தென்
நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகஷியபிலிட்டி அண்டு அசைனபிலிட்டிஸ். நெகஷியபிலிட்டினா என்ன, அசைனபிலிட்டினா என்ன, அதோடைய டிஃப்ரென்சியேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெகஷியபிலிட்டி என்ன ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டிஸாக ஆஃப் ஆல் தி ரைட்ஸ் ஆஃப் தி டைட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் பை டெலிவரி ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டு டெலிவரி விசிட்டிங் போனோஃபைட் ட்ரான்ஸ்ஃபர் த வேல்யூ ஆஃப் பெட்டர் டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க கொடுக்கக்கூடியது என்னென்னா என்னது நெகஷியபிலிட்டி என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டியை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. பட் எப்போனா ஆல் ரைட் த டைட்டில், எல்லா டைட்டிலுக்கும் ஆப்போசிட் உள்ள மாதிரி என்னென்னலாம் இருக்குது, டெலிவரி பை என்ட்ரோஸ்மெண்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். விசிட்டிங்ஸ் பண்ணக்கூடியது, போனோஃபைடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது அந்த கொடுக்கக்கூடிய ப்ரைஸுக்கு வேல்யூபிளாக நம்ம கொடுக்கக்கூடியதான் போனோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் நம்ம வந்து நெகஷியபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெகஷியபிலிட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஷார்ட்டில் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி இல்லைன்னா நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்டு நெகஷியபிலிட்டி. அதாவது நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நெகஷியபிலிட்டின்னு சொல்கிறோம். அப்போ இது எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம், ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டிஸும் சொல்லலாம். ஓகேங்களா, ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். அடுத்தது அசைனபிலிட்டிஸ். அசைனபிலிட்டிஸ் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா அதுவும் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி தான் ரெஃபர் பண்ணுது. ஆஃப் பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ரைட்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன், கிஃப்ட் ஆர் சேல் பை செக்யூரிட்டி. அதாவது ஒரு சேல் பண்ணுறோம் அப்படி சொன்னால் ஒரு கிஃப்ட்டு இல்லை கிஃப்டாவோ இல்லை சேல் பண்ணும் போது என்ன பண்ணுறோன்னா ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் தான் நம்ம கொடுக்க முடியும். அந்த கொடுக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு ரைட்ஸு, அந்த கொடுக்கக்கூடியது அந்த கிஃப்ட்டை நம்ம என்ன சொல்கிறோன்னா அசைனபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். Transferee get the same such much title of the transfer of short. இது எப்படி சொல்லலாம், இதுவும் transferabilities சொல்லலாம். of ownership any goods other than negotiable instruments called assignabilities. negotiable instrument நம்ம அதாவது ஓனர்ஷிப் நல்லா பார்த்துக்கோ. இங்கே ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே இருக்குது, இங்கே ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டிஸ் ஓனர்ஷிப்பாகவே இருக்குது. எனி குட்ஸ், எந்த குட்ஸாக வேணாலும் அப்போ அதை நம்ம மாற்றும் போது அதை தான் என்ன சொல்கிறோம் அசைனபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அதனுடைய டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, பேசிக் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீகல் ஓனர்ஷிப். நெகஷியபிலிட்டிஸில் யார் ஓனர்ஷிப் லீகலாக இருக்க முடியும், அசைனபிலிட்டிஸில் யார் ஓனராக இருக்க முடியும் அப்படிங்கிறத லீகலாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாசஸ் ட்ரான்ஸ்ஃபரி by mere entrustment in case of bearer, instrument by the entrustment and delivery case of order of instrument. order of instrument நம்ம ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா யார் வாங்கிட்டு யார் சைன் போடுறாங்களோ அவங்களே இங்கே யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனராக இருக்க முடியும். அவங்க தான் லீகல் ஓனராக இருக்க முடியும், சைன் பண்ணக்கூடியவங்க. தென் அடுத்தது அக்செபிலிட்டிஸை பார்க்கும்போது அப்சர்விங் சர்டன் ஃபார்மாலிட்டிஸ். எதை பேஸ் பண்ணுது, இது என்ன ஃபார்மாலிட்டிஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ். என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கணும், ரைட்டிங்காக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும், ஸ்டாம்ப் இருக்கணும், சைன் பண்ணியிருக்கணும், ஏஜெண்ட்டாக இருக்கணும் இல்லை ட்ரான்ஸ்ஃபராக இருக்கணும். இவங்க யாரோ அவங்க தான் அங்கே ஓனராக இருக்க முடியும். நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் நெகஷியபிலிட்டிஸில் நோட்டீஸ் இஸ் நாட் நெசசரி, நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் அக்செபிலிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் அப்படிங்கிறது நெசசரி. நோட்டீஸ் அப்படிங்கிறது என்னது, நெசசரி, கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் இல்லை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ஆக்ஷனபிள் கிளைம்ஸு. ஒரு பொருளை ஏலம் எடுக்கும் போது நம்ம பணம் தர வேண்டியது என்ன பண்ணி தான் ஆகணும், பார்ட்டிஸ்க்கு நம்ம ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். சரிங்களா, டெட்டாஸ்க்கு ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறது நெசசரி. நெகஷியபிலிட்டிஸில் நோட்டீஸ் அப்படிங்கிறது நாட் நெசசரி. தென் அசைனபிலிட்டிஸில் நோட்டீஸ் அப்படிங்கிறது நெசசரி. தென் நேச்சர் ஆஃப் டைட்டில்ஸ். என்ன நேச்சர் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டர் ஆஃப் நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டியூ கோர்ஸ். யார் ஹோல்டரோ அவங்க தான் நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்குறாங்க, பெட்டர் த டைட்டிலாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாருக்கு, ட்ரான்ஸ்ஃபரருக்கு கொடுக்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபரர் ஈவன் த ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூஸ் பண்ணிடுறாங்க. அப்போது மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரி கெட் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட் எக்ஸிஸ்டிங் டைட்டில் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரியாரிட்டி பார்ட்டிஸ். கரெக்டான பார்ட்டிஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஹோல்டர் நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்க வேண்டியது பெட்டர். அதுதான் நேச்சர் ஆஃப் டைட்டில். இங்கே நேச்சர் ஆஃப் டைட்டில் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபரி டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நெகஷியபிள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அப்போது டிஃபெக்ட் யாருக்கு ஏற்படுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டிலுக்கு டிஃபெக்ட் ஏற்படுது. இன் திஸ் டிஃபெக்ட் டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பாஸ் த ட்ரான்ஸ்ஃபரி டு ட்ரான்ஸ்ஃபரி. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பாஸ் பண்ணக்கூடியது ட்ரான்ஸ்ஃபரிக்கு பாஸ் பண்ணி தான் ஆகணும். கன்சிடரேஷன்ஸ் ப்ரிசியூம்டு கன்சிடரேஷன்ஸ். ப்ரிசியூம்னா அனுமானமாக நம்ம நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறத கன்சிடரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பொறுத்த வரைக்கும் ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் தான் கன்சிடரேஷன் ஏற்றுப்பாங்க. அசைனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும். தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டு நெகஷியபிலிட்டிஸ் அண்டு அசைனபிலிட்டிஸ்.